அதுக்கப்புறம் தான் இந்த 3 அண்ணா எனக்கு தெரிஞ்சது. அவங்க 3 பேருமே அந்த வீட்டுலதான் இருந்தாங்க. அப்ப அந்த 2 பிள்ளைகள் அந்த வீட்டுலதான் இருந்ததுங்க. அதுக்கப்புறம் தான் வீடு பின்னாடி சைடு ஒரே ஒரு சேவூர் தான், அடுத்த கட்டுல அவங்க போனாங்க குடி. கார்த்தி அடிக்கடி உங்க வீட்டுக்கு வந்து போய் தந்துட்டாரு ஒரு நண்பரா? அவங்க வர மாட்டாங்க. காலி பண்ணி போனதுல இருந்து வீட்டுக்குள்ள யாரும் வரக்கூடாதுன்னு வீட்டுக்காரமா சொல்லி வச்சுட்டாங்க. அதனால சம்பவம் நடந்த அன்னைக்கு நீங்க சொன்னது உதவி செய்யறேன்னு சொல்லி அடிக்கடி வருவான்னு நீங்க சொல்லுங்க. உதவி செய்யணும். அவங்க எதுக்கு வராங்க? அந்த வீட்டுல இருக்கும்போது அவங்க வீட்டுக்கு வருவான். அவங்க வீட்டுல தான் இருந்தாங்க. அங்க இருந்து போவாங்க. காலி பண்ணிட்டு போனதுக்கு அப்புறம் அவங்க ஒரு நாள் கூட வந்தது கிடையாது காம்பவுண்டுக்குள்ள. புரியல. தேடினது வந்து என்னன்னா குழந்தை காணாம போயிடுச்சு. நாங்க தொலை வீட்டு இருக்கிறப்போ எங்க கூடவே அந்த பொம்பளையும் இருக்கா. அந்த அவன் கார்த்தி இருந்தானே என்ன தட்டத்துல இன்னொருத்தர் நீங்க சொல்லுங்க. தேடினாங்க வந்து இன்னொருத்தர் கூட இருந்தா மோகன் அவன் இருந்தான். அவன் வந்து எங்களுக்கு என்ன பண்ணிட்டா டைவர்ட் பண்ணி விட்டான். இன்னொரு தாத்தா வந்து ஸ்கூட்டில போயிருக்காரு. பாப்பா வந்து அந்த ஸ்கூட்டில தான் போனா அப்படின்னு வந்து எங்களை டைவர்ட் பண்ணி விட்டுட்டாங்க. அதுக்கப்புறம் அவரை பார்த்தா கேமரால அவரு இல்ல, இவன் தான் வண்டியில இப்படி ஏத்திட்டு போயிருக்கான். இன்னொரு கேமரால அது ரெக்கார்ட் ஆயிருக்கு. இவன் தான் கூட்டிட்டு போயிருக்கானே ஒளிஞ்சு இன்னொருத்தவங்க கிட்ட டைவர்ட் பண்ணி விட்டாங்க. அதுக்கப்புறம் தான் போலீஸாரங்க வந்து அவங்க வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு கண்டுபிடிச்சாங்க. கண்டுபிடிச்சு அந்த ஒரு உதவி பண்ணாங்க. கடைக்கு போனப்ப கூட்டிட்டு போயிருக்கா, ரோட்ல வச்சு கூட்டிட்டு போயிருக்கான். அது வந்து கேமரால வந்து கடையில இருந்து கூட்டிட்டு போயிருக்கான். முட்டாய் வாங்கி கொடுத்துருக்கா. அது வந்து என் பையன் சொன்னான், அம்மா அக்கா வந்து இந்த முச்சந்தில இருந்து அந்த கரண்ட் கம்பி கட்டில இருந்து முட்டாய் சாப்பிட்டு இருந்தாமா, எனக்கு வாங்கி கொடுக்கலாமா, அக்காக்கு மட்டும் வாங்கி கொடுத்துருக்காங்கன்னு. அதுக்கப்புறம் ஏறுன்னு சொல்லியிருக்கேன். ஏறிப்பாங்க. வீட்டுக்கு பக்கமே தான் கடை, வீட்டுக்கு பக்கத்துலயே தான் கடை. வீட்டுக்கு அவன் எங்க வீட்டுக்கு பக்கத்துல கடைக்கு பக்கத்துல தான் அவனோட வீடும் அங்கதான் இருந்திருக்கு. உங்க வீட்டுக்கும் அந்த கடைக்கும் கிட்டத்தட்ட வந்துட்டு 75 மீட்டர் ஒரு செவுரு தாங்க. வந்துட்டு ஆக்சுவலா பாத்தீங்கன்னா அந்த லைன் வீடு அதுலதான் நீங்க குடியிருந்தீங்க. கார்த்தி அங்க இருக்காரு. அங்க இருந்து வீடு மாற்றி வந்து அடுத்த பிறகு கொஞ்சம் அது தாண்டி வந்து மெயின் ரோடு கிட்ட வந்தா மட்டும் தான் அந்த கடை இருக்குது. ஆமா, அதுதான் நல்ல ஒரு செவரு. இந்த பக்கம் இந்த சந்திலையும் போலாம். நம்ம அந்த பக்கம் 2 கட்டு இருக்கு உங்களுக்கு. இப்படியும் போலாம் உங்களுக்கு. இந்த சந்திலையும் போலாம். 2 கட்டு இருக்கு உங்களுக்கு. நானே இடத்துக்கு நான் போயிட்டு இங்க பாருங்க, இந்த பக்கம் ஒரு மண் ரோடு இருக்கு. இதுலயும் போலாம். இதுலயும் போனா இந்த பக்கம் ஒரு கடை இருக்கு, இந்த பக்கம் இருக்கு. இந்த பக்கமே 2 கடை இருக்கு. இந்த பக்கம் ஒரு கடை இருக்கு. இந்த மண் ரோட்ல வந்துட்டு ஊர்ல இருந்து வந்துட்டு ஆக்சுவலா விடுமுறைக்கு தான் இங்க வந்ததா சொல்லி சொல்றாங்க. விடுமுறைக்கு வரைக்கும் நாங்க இங்க இருந்து காலி பண்ணிட்டு போய் 1 மாசம் தான் ஆச்சு. அந்த வீட்டுல அங்க பின்னாடி சைடுல குடியிருந்தேன். இங்க இருந்து நான் போய் 1 மாசம் தான் ஆச்சு. 1 மாசத்துல என் புள்ள ஊர்ல மேட்டூர்ல போய் இருந்தா லீவுக்கு இருந்துட்டு வந்து 1 வாரம் 10 நாள் தான் ஆச்சு என் புள்ள. அதுக்குள்ள அவங்க காலி பண்ணிட்டாங்க. இன்னைக்கு இந்த செய்தியாளர்களை சந்திப்பு நீங்க வந்து சூலூர்ல அந்த நீங்க இருந்த வீட்டுல வைக்காம இங்க வந்து வைக்கிறதுக்கான காரணம்? இங்கேயே வச்சுக்கலாம். எதுக்கு அங்க வைக்கணும்? அங்க நாங்க போகல, கண்ணாமலைக்குள்ள இருந்தோம். இந்த வீட்டை காலி பண்ணிட்டு அங்க போயிட்டீங்க நீங்க? ஆமா, காலி பண்ணிட்டு போயிட்டோம். எங்க பெரியம்மா வீடு என்னை கல்யாணம் பண்ணி கொடுத்தது, என்னை வளர்த்தது எல்லாமே இவங்க எல்லாருமே தான். அம்மா இல்ல எனக்கு, அப்பா இல்ல, 2 பேருமே இல்ல. என்னை வளர்த்தது இன்ன வரைக்கும் எனக்கு சப்போர்ட் பண்றது எல்லாமே இவங்க மட்டும்தான். எனக்கு யாரு வந்து நிக்கல. அதே மாதிரி சூலூர்ல வந்து எனக்கு போராட்டம் பண்றப்போ நிறைய பேர், என் தம்பி தங்கச்சி அண்ணன் மாதிரி எல்லாரும் எனக்கு உதவி பண்ணாங்க. அதுக்கு பெரிய நன்றி நான் சொல்றேன் இன்னுமே. ஆனா இன்னுமே எனக்கு வந்து குழந்தைக்கு நீதி கிடைக்கல. என்னன்னு கேட்டீங்கன்னா அவங்க அப்பா மேல நான் குற்றச்சாட்டு போட வைக்கிறேன். அம்மாவுக்கு வந்து அதெல்லாம் எதுவுமே இல்லை. அந்த 1 hour 2 hourல மாறினது. இப்ப எப்படின்னு கேட்டீங்கன்னா அவங்க சொந்தக்காரவங்க எல்லாம் வந்தாங்க, அண்ணன் தம்பி மச்சான் அவங்க எல்லாம் வந்தாங்க. இவரை தனியா கூட்டிட்டு போய் பேசினாங்க. அதுக்கப்புறம் எங்க சைடு விடவே இல்லை அவரை. அவங்க என்ன சொன்னாங்க எங்க கிட்ட சொல்லவும் இல்லை, எங்க கிட்ட பேசவே இல்லை. கேட்டோம், நேத்து கேட்டோம். எப்படி அம்மாக்கு தெரியாம எப்படி குழந்தை கொண்டு போனீங்க, எப்படி எரிக்கலாம், யாரை கேட்டு எரிச்சிங்கன்னு நாங்க கேட்கும் போது கேட்கும் போதுதான் அப்ப தெரிஞ்சது எங்களுக்கு. இதெல்லாம் நடந்தது வந்து சாயந்தரமா. ஆனா காலையில இருந்து வந்து அங்க மருத்துவமனையில வந்து இவ்வளவு பிரச்சனை ஓடிட்டு இருக்கு. அப்ப உங்க சொந்தக்காரங்க யாருமே வந்து இத பத்தி வந்துட்டு டிஸ்கஸ் பண்ணவே இல்லையா? உங்களுக்காக ஆதரவா யாருமே மட்டும்தான் எல்லாமே நாங்க பேசிட்டு இருக்கோம். அவங்க ஊர்ல இருந்து அந்த அன்னைக்கு வந்து அந்த பாப்பாவை வாங்கிட்டு போயிருக்காங்க. வந்த உடனே வந்துட்டு அப்பாவை கூட்டிட்டு போய் தனியா நீங்க வந்து நேத்து எங்கிட்ட சொன்ன விஷயம் சொல்லுங்க. எங்களுக்கு வேற வழி இல்ல, நாங்களும் கையெழுத்து போட்டுட்டோம். நீங்க பேசுறீங்க. நீங்க கையெழுத்து போட்டுட்டோம், பாடி வாங்குறோம்னா நாங்க பாடி வாங்கிக்கிறோம், இப்போதைக்கு எதுவும் இல்ல அப்படின்னு சொன்ன வார்த்தை நீங்க தான் சொன்னீங்க. நான் அப்படி சொல்லலைங்க. நான் கையெழுத்து போட்ட எதுல போட்டேன்னு ஒரு கையெழுத்து நாங்க போட்டோம். எங்களோட ஃபேமிலி ஒரு பேப்பர்ல நாங்க கையெழுத்து போட்டுருந்தோம்னா நீங்க என்ன சொன்னா நாங்க கேட்கிறோம். கையெழுத்து போடல, ஆனா நீங்க அந்த இடத்துல தான் இருந்தீங்க. அந்த இடத்துல தான் இருக்கணும். அந்த ஸ்பாட்ல தான் இருந்தீங்க. பாடி எல்லாரும் பாக்குற மாதிரி தான் போச்சு. எல்லாரும் போச்சு அப்படின்னா அந்த இடத்துல கூட்டம் இருந்தோம். உள்ள இருந்து ஃபர்ஸ்ட் அந்த ரூம்ல இருந்து கொண்டு வந்தாங்க. இல்ல பேரிகார்டு வச்சிருந்தாங்க.
எங்களுடைய அனுமதி இல்லாம நாங்க பாடி உடனே ஏத்துறாங்க, கார் சத்தம் எடுத்துட்டு நாங்க உடனே பாடி வண்டியில ஏத்துறது நான் பாக்கலையா, நாங்க பாக்கலையா அந்த இடத்துல அந்த வீடியோல நாங்க யாராவது ஒருத்தர் எங்க மூஞ்சி அதுல இருக்கா நீங்க பாருங்க தான் நாங்க சொல்றோம். அந்த இடத்துல நாங்க இல்லையா, அந்த வண்டியில ஏத்தும் போது இல்லையே, எல்லாம் கையில கட்டிட்டாங்க. எங்களுக்கு எங்களுடைய சம்மதம் இல்லாம உடலை கொண்டு போறாங்கன்னு சொல்லி அந்த சரி சார், இடத்துல நீங்க சரி நீங்க அப்படியே இருங்க சார், நீங்க கேக்குறது சரிதான். அப்படி ஏத்திட்டாங்க நாங்க பார்த்தோங்கிறீங்க, பாத்துட்டு அந்த இடத்துல நான் போய் ஏறி இருக்கணும். என்னை கேட்காம எதுக்கு அவங்க அப்பா கையெழுத்து போட்டாரு? என்னை உள்ள கூப்பிட்டுருக்கணும்ல, என்னை வந்து கையெழுத்து போடுனாங்க. நான் கையெழுத்து போட மாட்டேன் நான் சொன்னேன். அவசரமா போய் எதுக்கு உடலை கொண்டு எரிக்கிறாங்க? போயிட்டாங்க. உடலை கொண்டு போய் இன்னைக்கு இப்ப வந்து கிட்டத்தட்ட 24 மணி நேரம் தாண்டிடுச்சு இல்லையா? 1.5 நாள் ஆயிடுச்சு உடலை கொண்டு போய். ஏன் இப்ப நீங்க செய்தியாளர்களை சந்திக்கிறீங்க? காலையில பேட்டி நாங்க கொடுத்துருங்க. நான் காலையில வந்து எங்க உள்ள நாங்க பேசிட்டு இருந்தோம். இவன் என் தங்கச்சி பேட்டி கொடுத்தீங்களா? காலையிலேயே போட்டு பேசிட்டோம். சிஎம் சார் எல்லாருமே பேசினாரு. காலையிலேயே நாங்க எல்லாமே சொன்னமே. சிஎம் கிட்ட நாங்க பேசினோம். வந்தாங்க மினிஸ்டர் ரமேஷ் சார் வந்தாரு. அவங்க கிட்டயும் நாங்க சொல்லியிருந்தோம். அதே மாதிரி வந்துட்டு ஐஜி மேம் எல்லாத்துக்கிட்டயுமே மேம் எங்களோட பர்மிஷன் இல்லாம உங்க அபிஷியல்ஸ் எல்லாருமே என்ன பண்ணாங்க, பாப்பாவை எடுத்துட்டு போயிட்டாங்க. அம்மா கிட்ட கூட ஒரு சைன் வாங்கல. அம்மாவோட சபதமே இல்ல. அம்மா இறுதி சடங்குல கலந்துக்கல. நாங்க வந்துட்டு பாப்பாவை புதைக்கணும்னு நினைச்சோம். அவசரமா அந்த பின்னாடி வழியை எடுத்து வந்து எதுக்கு எரிக்கணும்? நாங்க ஃபர்தரா ஃபர்தரா நாங்க என்ன அப்ப அம்மா நான் என்னை கூப்பிட்டு சொல்லிருக்கணும். அவங்க சரி இல்ல, அப்பா வந்து எங்கிட்ட கேட்டுக்கணும் இல்லைங்க சார். நான் என்னங்கிறேன்னா அப்பா வந்து என்ன கேட்கணும், சரிப்பா நீ போட வேண்டாம் கையெழுத்து, நான் போடுறேன் அப்படின்னு எங்கிட்ட ஒரு வார்த்தை இன்ஃபார்ம் பண்ணிருக்கலாம்ல. எங்கிட்ட சொல்லவே இல்லை. இருக்காங்க உள்ள போய் எங்கிட்ட சம்மதமே இல்லாம கையெழுத்து போட்டிருக்காங்க. எங்கிட்ட ஒரு வார்த்தை கூட கேட்கலையே. அவங்க குடும்பம் ஒட்டுமொத்தமா என்ன சொல்றாங்க? சார் அவரு ஒரு அப்பா தானே. இருங்க சார், உங்களுக்கு தொடர்ந்து மது பழக்கம் இருந்துச்சு, அந்த காரணமா தான் குழந்தை இழந்தோம், அதனால இவங்கள்ட்ட சொல்லல அப்படின்ற மாதிரி ஒரு இது சொல்றாங்க. அவங்க அப்ப தப்பிக்க வேண்டிய, அவங்க இதுல இருந்து தப்பிக்க வேண்டிய அவங்க என்ன வேணாலும் சொல்லலாம் சார். என்ன வேணாலும் சொல்லலாம். அவங்க அப்பா சொல்றாரு தொடர்ந்து மது பழக்கம் சொல்றாரு. ஏன் கண்டிக்காம விட்டாரு? ஃபர்ஸ்ட் டைம் ஏன் அவங்க அப்பா கண்டிக்காம விட்டாருன்னு சொல்லுங்க. நீங்க வந்து மது போதையில இருந்ததா வந்து அதையும் சொல்றாங்க. சரிங்க சார், நான் என்னங்கிறேன் இப்ப அவங்க தப்பிக்க இருக்க வேண்டிய என்ன வேணாலும் சொல்லலாம். நாங்க இப்ப காலையில வெளியே விட்டதுக்கு அப்புறம் தான் சொல்ற மாதிரி அவங்க அப்பா மது பழக்கம் இருக்கு. அப்ப ஃபர்ஸ்ட் டைம் ஏன் அவங்க அப்பா கண்டிக்காம விட்டாரு? இல்லைங்க சார், இப்ப நாங்க இதை வந்து நாங்க கேட்டதுக்கு அம்மாக்கே தெரியாம குழந்தைய எடுத்துட்டு போயிட்டாங்க, அம்மாக்கே தெரியாம எரிச்சுட்டாங்க. நாங்க இதை கேட்டதுக்கு அப்புறம் எதுக்கு இது தேவையில்லாம இப்ப இது வருது? அப்ப இது எங்க மேல பழிதானே போடுறாங்க. இப்போ அதைதான் நான் கேக்குறது. இப்போ பாட்டில் வீட்டுக்குள்ள இருக்குதுன்னா ஆம்பளை அவனுதான் வீட்டுக்குள்ள இருக்கிறான், அவன் குடிக்க மாட்டானா? நான் கேக்குறது. அவன் குடிப்பானா குடிக்க மாட்டானா? நான் ஒரு பொம்பளை மட்டும் வீட்டுக்குள்ள இருக்கிறாளுங்க, அவங்க வீட்டுக்குள்ள மட்டும் பாட்டில் இருந்து நான் பொம்பளைகளை சேர்ந்து குடிக்கிறாங்கன்னு சொல்லலாம். ஆம்பளை தான் வீட்டுக்குள்ள இருக்கிறான், ஏன் அவன் குடிக்க மாட்டானா? நான் கேக்குறதுங்க சார். சொல்லுங்க நீங்க. இப்ப நாங்க இதை கேட்டதுக்கு அப்புறம் ஏன் இவங்க இதை வெளியே விடுறாங்க? எதுக்கு அப்ப என் மேல பழிதான் போடுறாங்க? எதுக்கு இந்த பழி போடணும்? நானே இழந்துட்டு போடுங்க உள்ளதான் போயிடுச்சுன்னு பார்த்தா பையனையும் புடுங்கிட்டு போயிட்டாங்க. எதுக்கு புடுங்கிட்டு போனவன்? சொல்லுங்க. அதைத்தான் நான் கேட்கிறேன். கையெழுத்துல போட மாட்டேன்னு சம்மதிக்கலைங்க சார். எனக்கு வந்து என் குழந்தை வந்து பாடி நான் வாங்கணும்னா அவன் பண்ணுனவன் சாகணும். செத்ததுக்கு அப்புறம் தான் என் குழந்தையோட பாடியை நான் கையெழுத்த போட்டு அதை வாங்கிட்டு போய் நான் அடக்கம் பண்ணுவேன் அப்படின்னு. எரிக்கணுங்கிறது நான் சொல்லவே இல்லை. அது பிஞ்சு குழந்தை எப்படி எரிக்கலாம்? நான் இப்ப கேக்குறது அத்தனை பேர் எனக்கு சப்போர்ட் பண்ணாங்க சார். காரணம் எனக்கு என்னன்னு தெரியும் சார். அதுதான் இப்ப நான் கேக்குறேன். அந்த இதுதான் எனக்கு தெரியும். எதுக்கு அம்மா வந்துட்டு இருக்காங்கன்னு தெரியும். அம்மா வரக்குள்ள எதுக்கு வந்து போய் எரிக்கணும், எல்லாம் அடக்கம் பண்ணணும், எல்லாம் மாலை போடணும்? அதைதான் நான் கேக்குறது. நைட்டு நாங்க போறோம், எரிச்சடத்தை சொல்ல மாட்டேன்ட்டாங்க. காலையில நானா போய் தொலைவி கண்டுபிடிச்சு அழுதுட்டு நான் வரேன் காலையில.